இசிஜி இருக்கான்னு தெரிலடா. இதானே இசிஜி ரிப்போர்ட்டு. இந்த இதே தான். இந்த இப்போ தான் உன் தம்பி வந்தான், அந்த கிளம்பிட்டேன். இந்த கிளம்பிட்டேன்டி. இப்போ எங்கே இருக்கீங்க? அவளுக்கு ஒரு வாரமாக நெஞ்சு வலி இருக்குங்க. நானும் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு அன்றைக்கி தான் காலையிலே அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன்னா ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க, இசிஜி ரிப்போர்ட்டு. அப்போ டாக்டர் இல்லை, காலைல டாக்டர் 12 மணி தான் எப்போவுமே வருவாங்க, ராஜ்குமார் டாக்டர். ஜஸ்டிக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியாமல் தாங்க போகுது, என்னானே தெரிலங்க. அது சும்மா இருடா, வந்து பார்த்துப்போம், நாளைக்கு வேணா வருவோம். ஜஸ்டிக்கு வேறு கால் பண்ணணும், இல்லாட்டா உள்ளே போயிட்டாங்க டாக்டரை பார்க்க எடுத்துகிட்டு உடனே. என்ன பார்த்துட்டீங்களா? என்ன சொன்னார் டாக்டரு? ஏன் இல்லை ப்ராப்ளம் இல்லைல்ல? ஐயோப்பா. ஹலோ நண்பா, நம்பீசெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். என் பெஸ்டிக்கு உடம்பு சரியில்லைங்க. அவளுக்கு ஒரு வாரமாக நெஞ்சு வலி இருக்குங்க. நானும் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு அன்றைக்கி தான் காலையிலே அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன்னா ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க, இசிஜி ரிப்போர்ட்டு. அப்போ டாக்டர் இல்லை, காலைல டாக்டர் 12 மணி தான் எப்போவுமே வருவாங்க, ராஜ்குமார் டாக்டர். இப்போது திடீர்னு அதுக்கப்புறம் சாயந்தரம் வர சொன்னாங்க முந்தா நாள், ஆனால் போகலையா. இப்போ ஆனால் நெஞ்ச வலிக்குதுவா போகுன்ட்டு இப்போ பாருங்க, இசிஜி ரிப்போர்ட்டு என்கிட்ட இருந்துச்சு. அதுவும் தேடி எடுக்கிறதுக்குள்ள பாதி உயிரை போயிட்டுங்க. பெஸ்டிக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியாமல் தாங்க போகுது, என்னானே தெரிலங்க. அது அவ்வளோ சென்னை அழைச்சிட்டு போய் டாக்டர் நல்ல டாக்டராக பார்த்து, ராஜ்குமாரே நல்ல டாக்டர் தான் இருந்தாலும் இவ இங்கே இருந்தால் ஸ்கூல்னு ஓடிடுறா. இப்போ சென்னை அழைச்சிட்டு போய் பொறுமையாக உட்காந்து பார்க்குறான். டீச்சராக இருந்துக்கிட்டு ஸ்கூல் தான் முடிச்சுட்டு ஓடிடுறா. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் ராஜ்குமார் டாக்டர் தான் ஒத்து வரும். அப்போயும் சரி, இப்போயும் சரி, அப்போயும் சரி, ராஜ்குமார் டாக்டர் தான். மன்னார்குடி. இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போகணும். அவங்க அப்பா வேறு கடுகடுன்ட்டு நிற்கிறாராம். அது சொல்கிறா பாருங்க. இப்போ நான் பெஸ்டிட்ட என்ன பேசவும் முடியாது. ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிடுன்ட்டா, என்ன பண்ண சொல்கிறீங்க? நீ போய் பேசி காசு வாங்கலான்னு பார்த்தேன், முடியலை. வேகமாக போயிட்டு கொடுத்துட்டு வீடியோ எண்டு வரையும் பாருங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஓகே, மன்னாவூர்லேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏழை நாய் இப்படி தானே போனேன், ஏன் இப்படி போகிறப்ப? ஒரு வழியாக மன்னார்குடி வந்தாச்சுங்க. இதுதான் மன்னார்குடி கீழே பாலம். இங்கேருந்து ஸ்டார்ட்டு மன்னார்குடி. எப்போவுமே இங்கே போலீஸ்காரங்க நிற்பாங்க. எங்களை மாரி உள்ள பசங்களை பிடிச்சிருவாங்க ஹெல்மெட்டு போடலைன்னா. லேடிஸை பிடிக்க மாட்டாங்க மேக்ஸிமம். யாராது இங்கேறா பிள்ளைங்க மாரி வராரு. ஐயோ, லேட்டாகுது. எம்ட்டு நிறையா இருப்பாருங்க, கடுப்புங்க. ஐயோ, போயிட்டு கொடுத்துட்டு வெளில வந்துடணுங்க. அதான் வெஸ்டியாக சொல்லிட்டா போயிடுந்து. சரியான கானில் இருக்காரு பிள்ளை இருக்கு. நல்ல நாளே அட்வைஸ் பண்ணி கொள்ளுவார். இப்போ போனோம்னு வச்சிங்க, முடிஞ்சு போச்சு. செத்தேன். இன்னும் பெஸ்டியை பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க. அவளுக்கு கண்ணு பட்டுட்டு நிறையாவே. நான் வீடியோக்காக சொல்லலை, வாய்ஸ்க்காக சொல்லலை. நான் மேக்ஸிமம் சொல்கிறேன், அவள் பொறுப்பாக இருப்பாங்க. அதுமாரி இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்து அவளுக்கு இந்த குழந்தைங்களாலே போதும், அப்படி கொஞ்சம் அவர்கிட்ட அதிலே கண்டுபட்டு போயிட்டு ஸ்கூல்லே. அதான் அவளை பார்த்து இருக்க சொல்லணும். நெஞ்சா வேறு வலிக்குதுங்கிறா. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலு சென்னை போகணுங்க. சென்னை போயிட்டு அவளை அழைச்சிட்டு போகணும். ட்ரிப்பெலாம் முடிஞ்சு அப்படியே சென்னையும் போனால் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு தாங்க போகணும். ராஜ்குமார்கிட்ட கேட்போம் இது பெட்டரான, ஏன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அலர்ஜி, எங்கள் அம்மாவுக்கு எந்த ஊசி போட்டாலும் ஒத்துக்காது. ஏன்னா ராஜ்குமார் ஹாஸ்பிட்டல் போட்டால் அவருக்கு தான் தெரியும். அதை நான் அந்தமாரி எழுதி கொடுத்தாங்க சென்னைக்கு, அங்கே போய்ட்டு பாருங்கன்ட்டு. அதுமாரி பெஸ்ட்டுக்கு கேட்கணும். அடிக்கடி நெஞ்சு வலிக்குதுங்கிறாங்க. நெஞ்சையும் ஒருத்த கையும் வலிக்குங்கிறான். ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லை, இசிஜி எடுத்த பதிலாக அதில் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. இருந்தாலும் வலிக்குங்கிறான். நான் சொல்லிட்டேன், அது வாயு தாண்டி வலிக்கும். உருளைக்கிழங்கா திங்காடி தக்காளியாக தின்னு. ஐயோ சிரிப்பாக வருது.
நேற்றே கேட்டிருந்தேங்க பெஸ்ட்டிகிட்ட, நாளைக்கு ஈவினிங் எனக்கு காசு கொடு, நான் பீர் அடிச்சிருவேன்டி, பீர் அடிக்க போகணும். ஏன்னா ரொம்ப நாளாக அதுதான் வாரம் ஒன்று ஒன்றா, அதனால் அவள்கிட்ட கேட்டிருந்தேன். காசு தரேன்னா அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அப்படியே காசு கேட்போம், ஆனால் அவன் எப்படி நிற்பாருங்க. 500 கேட்போம், கொடுப்பா கண்டிப்பாக. 500 ஆனால் ஒரு 200 கொடுத்தாலே போதும் நமக்கு. கேடிஎம் போகுது, இப்படியே போகலான்ட்டு ஹாஸ்பிட்டலு. அவனுக்கு தெரியாதா? அப்படி சுற்றி போனால் போலீஸ்காரங்களாம் நிற்பாங்க. நம்மள்ட்ட எல்லாம் இருக்குது, இருந்தாலும் அது 5 நிமிஷம் 6 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம்ல. அதனால் இப்படி போயிட்டா டக்குனு போய் கொடுத்துடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோப்ரோ 12 வாங்க போகிறாங்க, என் அண்ணன் வாங்கி தரான். கோப்ரோ 12 எடுக்கலாமா 11 எடுக்கலாமா, நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எது பெஸ்ட்டுன்ட்டு. ஆனால் எனக்கு யூஸ் பண்ணதில் இது வரைக்கும் கோப்ரோ. இப்போ நானும் இன்ஸ்டா 360 தான் வச்சுருக்கேன். கோப்ரோ எடுக்கலாமா, அதான் எடுக்க போகிறேன். என் அண்ணன் வாங்கி தரேன் இருக்கான். ஆனால் எது நல்லா இருக்குன்னு நீங்களே உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பிளாக் பண்ணுவீங்க. தான் கேட்குறேன் எது பெட்டருன்ட்டு. நல்ல நாளே அட்வைஸ் பண்ணுற பேரில் மொக்க பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ கேமரா பார்த்துட்டாருன்னு வச்சுங்க, சாம காண்டாயிடுவார் இன்னும். ஸோ நான் இவன்கிட்ட வெளில கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு இதை கொடுத்துட்டு வந்துடணுங்க. நிற்கலாம் கூடாது. அதான் நின்னா அவள் என்ன பண்ண திட்டுவா பெஸ்ட்டு. நல்ல நாளே அப்படி கத்திக்கிட்டு இருப்பா அவள். இப்போலாம் சும்மாவே சொல்ல முடியாது. பெஸ்ட்டோட ஸ்கூட்டி சார்ரா. ஐயோலே குர்றாத. அவங்க அப்பா சும்மா இருடா, வந்து பார்த்துப்போம், நாளைக்கு வேணா வருவோம். இதெல்லாம் இருக்குல்ல. சரி, இந்த கேமரா வச்சுக்க, அவர் பார்த்தா திட்டுவார். 12 seconds later. வாடா எப்பா முடியாந்துட்டேன். என் பெஸ்டி முகத்தை கூட நான் சரியாக பார்க்கலடா. ஏறு நம்ம ஓடிடுவோம், நிற்க வேணாம். அவங்க அப்பா வெளில வருவார். ஓகேங்க, எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க அந்த பேப்பர் எடுத்துகிட்டு. நான் முடியாந்துட்டேன், கொடுத்துட்டு முடியாந்துட்டு உடனே. அப்பா பார்க்குறாரா இல்லை? ஐயோ சாமி, எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு வழியாக கொடுத்தாச்சு. படம் இப்போ தாங்க ஒரு மாதிரியாக இருக்குது. கொடுத்துட்டு முடியாந்துட்டோம்ல. அப்புறம் மன்னார்குடியில் ரவுடி ஸ்டோர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பசங்களுக்கு மணி கையில் இந்த இதெல்லாம், அதில் போய்ட்டு கிளிப்பு வாங்கணுங்க. என் தலைக்கு இந்த முடி தொங்கிக்கிட்டே இருக்குது. ஹெல்மெட்டு மாட்டினா மூக்கில் முடி போயிடுதுங்க, கடுப்பாகுது. பெஸ்ட்டுக்கு வேறு கால் பண்ணணும். இல்லாட்டா உள்ளே போயிட்டாங்க டாக்டரை பார்க்க. எடுத்துகிட்டு உடனே திட்டி விட்டாக்க டக்குன்னு என்னைய மூஞ்சி அடிச்சு மாரி திட்டி விட்டா. மூஞ்சோட பார்க்கல சரியானா. நமக்கு என்ன திட்டு வாங்குறது என்ன புதுசா? நீ காலேஜ் உண்டுல, அதே மறந்துட்டேன். அப்புறம் யார் யாருக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, அரியர்ஸ்லாம் எத்தனை பேர் வைப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் அரியர் உள்ள பார்ட்டி தான். இண்டியேட்டர் ஓட்டு எப்படி வளைக்கிறார் பஸ்ஸுக்காரன். போலீஸை பார்த்தாலே ஒரு கை நடுங்கிடுதுங்க. ஏன்னா அது ஒரு பதட்டம். எல்லா எப்படியும் சொல்லியிருப்பேன், போலீஸ்காரங்களை பார்த்தாலே கை நடுங்கிருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு பிரச்சனை மாட்டினேன். அந்த ஸ்டோர் எங்கே இருக்குன்னு தெரியுமாடா? அந்த ரவுடி பஜார், அந்த என்னது அந்த கடை பேரே ரவுடி ஏதோ. ரவுடி பஜாரா? இங்கே தான்டா பெரிய கோல்ட்டு. என் ஃப்ரெண்டு சொன்னான்டா, அங்கே இருக்கும் கிளிப்பு, ஹேர் கிளிப்பு அப்படின்னா. பசங்க போடுற ஹேர் கிளிப். அது கிளிப்பாக என்னன்னு, பொண்ணுங்க கூட போடுவாங்களே இந்த குட்டி பாப்பெல்லாம். இதான் மன்னாடி பெரிய கோயில். இங்கே தான் பார்த்துங்க, இந்த ஊருக்கு அடையாளமே இந்த கோயில் தான். இங்கே தான்டா இருந்துச்சு. லெஃப்டில் வர, லெஃப்டில் இந்த இருக்கு வரு. இதுவே மங்கி மாஸ்க்டா.
ஏன் பெஸ்ட்டி ஹாஸ்பிட்டல் இருக்க நான் இங்கே குதூகலமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இதை வாங்கி போகணும், அதிலே தான் வாங்க சொன்னான். கிளிப்பு இருக்கா பசங்க போடுவீங்கள, ஹேர் கிளிப்பு? ஆமாண்டா, அப்புறம் யாருக்கு கேட்குறேன்? வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு உள்ள போறியா? எவ்வளோண்ணா? ஆஹா, ஏன்னா இதோட பெருசு இல்லையா? இதான் பெருசா? என் தலைக்கு 10. கருங்காலி எவ்வளோ? ஆஹா, நல்லதான 30. எவ்வளோ? ஏதோ என்னடா கருங்காலியா? அதெல்லாம் காசு கொடு. பார்த்துங்க கோயில் எப்படி இருக்குது, மன்னார்குடி அடையாளம். டைல்ஸ் போட்டாங்க, அதனால தான் இதெல்லாம் அடைச்சிட்டாங்க. டைல்ஸ் இல்லை, அது பேர் என்ன, அந்த மார்பிள்ஸ் என்னன்னு தெரில. அதுயா நமக்கு திருவிழா வரப்போ தான் வேற மாரி கூட்டமாக இருக்கும். இந்த டீ ஒன்று குடிச்சிட்டு போமா? ஆ, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே அவன் பொண்ணுல பார்க்கையா? புத்தி போதா பேர்? ஏறு, சும்மா ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு. சரி ஏறு. வீடியோ பெஸ்ட்டி பார்த்துட்டு போகிறா. பஸ் ஸ்டாண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது, பொறுக்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக பாப்பா. ஏன்னா இவன் வாயை விட்டான் பஸ் ஸ்டாண்டு பொண்ணு, அதனால் இவன் பேரை சொல்லி தப்பிச்சிடலாம். பாருங்க எப்படி நிற்கிறாங்க போலீஸ்காரங்களாம். அந்த வண்டியெல்லாம் பிடிக்க மாட்டுறாங்க போலீஸ்காரங்க, உருன்னு போகிறாங்க. நம்மளை பிடிச்சி விட்றாங்க. ஹெல்மெட்டு போடல, இவங்கெல்லாம் பிடிக்க மாட்டுறாங்க. எங்களை ஆனால் நின்று ஃபைனாக போடு வண்டி நம்பர் எங்கே? வண்டி புது வண்டி இப்போ தான் சார் எடுத்துருந்தோம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபைனாக போடுன்ட்டு போயிட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை. சரி நம்ம கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் இங்கே என்ன எனக்கு ஆபத்து? எனக்கு ஆபத்து மீன்ஸ் என் பெஸ்ட்டிகிட்டேருந்து ஆபத்து. இப்போ கால் பண்ணுவா பாருங்களேன், பேட்டியா எங்கே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு தெரியும் அதான் பண்ணுவான்ட்டு. அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக அது போயிடணும். இப்போ தாண்டி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அப்புறம் பைக் அப்டேட், ட்ரிப் அப்டேட் கண்டிப்பாக சொல்கிறேன். என் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வரட்டும். இனிமேலாம் ஸ்கூல் வேலை விட மாட்டாங்க, அவ்வளோதாங்க. நான் சொல்லிட்டேன், இன்னும் 2 மாதம் தான் ஸ்கூல் முடிகிற வரையும் தான், அதுக்கப்புறம்லாம் போகக்கூடாது. இனிமேல் அடுத்த வருஷத்துலாம் ஸ்கூல்லாம் போகாது அப்படின்ட்டான் ஒரே வார்த்தையில். அவளும் சரின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவளால் முடியலைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்புறம் அவளுக்கு மேரேஜ் வேறு பண்ண போகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னா எப்படின்னு தெரில. அதே நமக்கு பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே ட்ரிப்பு போயிட்டு ஜாலியாக பெஸ்ட்டி பசங்க வராங்க நினைக்கிறேன். தம்பி சரண்லாம் வரான். ட்ரிப்பெல்லாம் வேறு மாரி இருக்கும், வேறு மாரி. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இனிமேல் தான் ஃபன்னே இருக்குது. பெஸ்ட்டி அழைச்சிட்டு ஊர் சுற்றிட்டு பாருங்கள். அவள்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு, சின்ன வம்பு வளர்த்துக்கிட்டு க்யூட்டாக அதான். இப்போ கேமரா வாங்கியாச்சு. அப்புறம் பேட்டரிஸ், அப்புறம் அதுக்குள்ளே எல்லாம் வாங்கணும் இனிமேல் ஒன்று ஒன்றா. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்ககிட்ட எல்லாம் காசு இல்லாமையா ப்ரோ அப்படின்ட்டு. வண்டி எடுக்க சேர்த்துக்கிட்டு இருக்கேன் பிரதர். காசுலாம் இருக்குது பிரதர், ஆனால் வண்டி எடுக்க சேர்த்துக்கிட்டு இருக்கேண்ணா. வண்டி எடுத்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம வந்து கேவ் மாரி யாருக்காவது ஸ்பான்சர் பண்ணுவோம். நிறையா பண்ண போகிறோம். நம்மள மாரி குட்டி குட்டி விளாக் பண்ணுவாங்களே, அவங்களுக்கு நல்லா நிறைய பேருக்கு, என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு கண்டிப்பாக உண்டு கிவ்வே. ஆனால் எப்போன்னு சொல்லலை, நான் சொல்கிறேன் எப்போன்ட்டு. நான் இப்போ சொல்லலை, சொல்கிறேன். ஆனால் என்னைக்குன்னு என் வண்டி எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குங்க எல்லாருக்குமே. சரி, நான் வந்து மென்ஷன் பண்ணல 1 ஆள் 2 ஆளுன்னா. அதுக்குன்னு ஒரு டாஸ்க் மாரி வைப்போம் உங்களுக்கு, ஓகே? ஏன்னா அப்படி தான் எல்லாருமே கிவ்வே பண்ணுறாங்க. நிறைய பேர் கமாண்டை வச்சு பண்ணுவாங்க, ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது. கமாண்டை வச்செல்லாம் பண்ண மாட்டேன் பிரதர். பெஸ்ட்டி நான் பார்த்து முடிச்சிருப்பாங்களே டாக்டர். கால் பண்ணுவோமா? கையை பார்க்குறீங்களா எப்படி சவுந்துருக்குன்னு? இதுதான் நான் வண்டி எடுக்கிறேங்க. இந்த கையை பாருங்க, இப்படி சவுந்துருக்கா தெரியுதா? எட்ரா அவங்க அக்காவுக்கு ஃபோன் அடிப்பான். என்ன சொன்னார் டாக்டர்ன்ட்டு? என்ன பண்ணுறான்னு இல்லையே, நான் பார்த்துருப்பால. ஹலோ ஹலோ, என்ன பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னார் டாக்டரு? அது நெஞ்சு வலிக்கு ஏதோ சொன்னார். அப்பா கிட்ட தாண்டா சொன்னாங்க, என்கிட்ட எதுவும் சொல்லலை. ஏன் இல்லை ப்ராப்ளம் இல்லைல்ல?
ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. சரி பார்த்துக்க, போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காது சரியா? சரி சரி, நீ போயிட்டியா? இந்த போயிட்டு இருக்கேன். என்ன எப்ப போற? இந்த போயிட்டு தாண்டி இருக்கேன், வீட்டுக்கு போயிடும்டி. பொறுக்கி நான் இல்ல எவளையும் பார்க்க பஸ் ஏய் இல்ல, ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா? அதெல்லாம் போலடி. அப்ப நீ எனக்கு எப்ப ரிப்போர்ட் கொடுத்தீங்க? நீ எப்ப இந்த போயிட்டா இந்த சொன்னாக்கா போயிட்டு வந்து தட்டாவில் வந்துட்டோம், தட்டாவில் போயிட்டோம். உங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி உங்க அப்பா என்ன எதுவும் சொன்னாரா? திட்டல? திட்டி அவர் இன்னொரு திட்டிட்டு இருக்காரு. திட்டிட்டு இருக்காரா? ஆமா ஏன்? ஆமா, ரிப்போர்ட் நான் எப்ப சொன்னேன் எடுத்துட்டு வரேன். எங்க அப்பா ஏதோ வேலையில விட்டுட்டு வந்தாரு. நைட்டே வர சொன்னதுக்கு நான் போகவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு. சரி ஐயோ. எல்லாம் ஒன்னால வந்து வேணாம் எனக்கு. சரி ஏன் என்ன மூஞ்சி கொடுத்து கூட பேசல? என்னமோ ரிப்போர்ட் கொடுத்து என்னமோ பிடிச்சிட்டு ஓடுற. ஆமா திட்டிட்டு இருக்காரு தெரியுமா? வெளியில வந்து எனக்கு திட்டுதான். ஒன்னால நான் இப்போ விட்டா போதுண்டா சாமிட்டு ஓடியாந்துட்டேன். அப்புறம் கிளிப்பு வாங்கினேன், எனக்கு தலைக்கு நீ வாங்க சொன்னீங்களா கிளிப்பு போடுறானே, அதை வாங்கிட்டேன். சரி நான் அப்புறம் இன்னொன்று. ஹலோ என்னடா? நேத்தி சொன்னாடி நாளைக்கு கேட்டேனே இன்னைக்கு. பியரா? சரி நான் நைட்டு போட்டு வரேன். நைட்டு வாங்கிக்கோ. நைட்டு போட்டு வரியா காசு? ஆமா. சரி நீ ரெஸ்ட் எடு சரியா? சரி நாங்க ரெஸ்ட் எடுக்கிறது பரவாயில்ல. இதுதான் நீ வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு எனக்கு உடனே கால் பண்ணு. செருப்பு பிஞ்சிரும். சரி வை வை. இந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணு பார்த்துட்டே போதுண்ணே. சும்மா இல்லை, வீடியோ ஓடிட்டு இருக்கடா நீ வேற. பஸ்ஸில் பொண்ணு போகுது இது போகுதுன்ட்டு. சீக்கிரம் போண்ணா. பஸ்ஸில் போகுது தானே? பஸ்ஸில் போகுது தானே? சரி போகிறேன். நமக்கு ஒரு டப்பா யாரா பின்னாடி ஒரு பஸ் வருது, அதுலேயும் பொண்ணு வரும்டா வர்றா. ஓகேங்க பெஸ்டிக்கு அது எதுவும் இல்லையா? நான் சொன்னேன்னே அது வாயுவாக தாங்க இருக்கும், அதை தான் சொல்லியிருப்பேன் நான் அப்பாட்ட எப்படியும். ஓகே அதுக்கு அதான் இனிமேல் அவளை ஸ்கூலில் நிப்பாட்ட போகிறோம். ஏன்னா அவள் போதும், டீச்சராக இருந்து போதும். அதுக்கப்புறம் அதான் ட்ரிப்பு போகிறோமே, அதில் பார்த்துக்கலாம் நம்ம. நாங்கள் இதுக்கப்புறம்லாம் அவள் ஸ்கூல்லாம் போக மாட்டாள். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே மணி வேறு 10 மணிக்குள்ளே போகணும், ஷாப் போகணும். ஓகே லவ் யூ ஆல், டேக் கேர், பை.